பார்த்தேன். ஓகே, நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோ நல்லா பண்ணிருக்காங்க. ஹீரோ நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பர். என்ன கருத்து சொல்றாங்க அந்த படத்துல? கருத்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு திருடனாக இருக்காப்புல ஹீரோனி வந்து ஒரு சூனியக்காரியாக இருக்கிறாங்க. பட் ஒரு கொலை நடக்க அவங்கள பிடிக்க வேண்டி இவங்க போலீஸ் தேடுது. அப்போ இதில் ஒரு ட்விஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த திருடனை பிடிச்சி கொலைகாரனா ஆக்கிடலாம் அப்படிங்கிறதான் கருத்து. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நேட்டிவிட்டி படம் பார்த்த மாதிரி இருக்கு. ஆமாம், கிராமத்து பரவாயில்ல, ஓகே. சாயல் நம்ம இப்போ டெக்னாலஜி வரல, நிறைய விஷயங்கள் இப்போ புதுசாக சினிமா வருது. அப்படின்னு இல்லை, புதுசாகவும் முயற்சியை கண்டுபிடிக்கிறாங்க. இது பழைய படங்கள். அந்த ரொம்ப நாளைக்கு அப்புறம் கிராமத்தை பார்த்த படம். இப்போதான் உள்ள போயிருந்தா வெளியே வர மாதிரிலாம் படம் நிறைய வருது இல்லை, டெக்னாலஜி வந்த இந்த பேட்டர்ன்லாம் சொல்றாங்கல்ல, அதுக்கு இது நடுவில் பழைய படங்கள். ஓகே, நல்லா இருக்கு படம், நல்லா அருமையா இருக்குது, நல்ல நடிப்பு. மக்களுக்கு என்னன்னா, அந்த காவல்துறை செய்யற தப்பு மெயினா, ஆமா, அதை வெளிப்படுத்துறாங்க. ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு, பயங்கரமா. லாஸ்ட் அவங்க இறந்து போறது ரொம்ப பயங்கர ஃபீலிங்கா இருந்தது. அவரு திருடனா இருந்து திரும்பி வாழணும் அப்படின்னு நினைக்கும் போது மறுபடியும் அவருக்கு ஒரு ப்ராப்ளம் வருது. மோஸ்ட்லி கிராமத்து அந்த இதுதான் கொண்டு வந்திருக்காங்க. நிறைய கிராமத்துல இது வந்து ரொம்ப பிடிக்கும். நான் திருநெல்வேலி வில்லேஜ் தான். அந்த ஃபீலிங் வந்து எனக்கு டக்குன்னு வருது. என்னங்க, பயங்கரமா. ஒருத்தர் திருந்துறாரு அப்படிங்கும் போது அதை திருந்த விடாம நிறைய டார்ச்சர் அவருக்கு அந்த மாதிரி அனுபவிச்சு மறுபடியும் அதுல இருந்து வெளியே வரும்போது இந்த மாதிரி அந்த பொண்ணு லாஸ்ட்ல இறந்து போறது பயங்கர ஃபீல் ஆகுது. நல்லா இருக்கு. லவ்னா கிராமத்து லவ்னா இதுதான் ஒரு பட்டும் படாமையும் நேரடியா பேச முடியாத ஒரு லவ் இதுதான். வில்லேஜ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், வில்லேஜ்ல இருக்கவங்க. கிராமத்து இது ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான். சொல்றதுக்கு அந்த மாதிரி ஒரு படம் இல்லை. கொஞ்சம் பேக்வேர்டா போன மாதிரி இருந்துச்சு. இட் குட் ஹேவ் பீன் டன் ஈவன் மோர் பெட்டர். ஸோ டிரெக்டர் எல்லாமே காஸ்டிங் வைஸ் எல்லாமே ஓகே தான், ஆக்டிங் எல்லாமே ஓகே தான். கான்செப்டுவலா கொஞ்சம் பேக்வேர்டா போன மாதிரி இருக்கு. இந்த ஜென்ரேஷனுக்கு ஐ திங்க் இட் வாண்ட் பி ஒர்க்கிங் அவுட். ஸ்டோரி வந்து ஆல்ரெடி பார்த்த கான்செப்ட் மாதிரி தான் இருக்கு. ஸோ சொல்றதுக்கு புதுசா எதுவுமே இல்லை, ஈஸியா ப்ரெடிக்டபிளா இருக்கு. அண்ட் என்கேஜிங்கா இருக்கான்னு பார்த்தா டயலாக்ஸ் நிறையா இருக்கு. ஸோ நான் ஆக்சுவலாக கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கு, எப்போ கதை ஸ்டார்ட் ஆகும்னு கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் ஆக்சுவலாக கதை ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ வி வர் வெயிட்டிங் ஃபார் த ஸ்டோரி, பட் இட் குட் ஹவ் பீன் டன் ஈவன் மோர் பெட்டர். ஏன்னா ஆக்டர்ஸ் நல்ல ஆக்டர்ஸ், கான்செப்ட் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக போயிட்டு, டிரெக்டர் நல்ல டிரெக்டர், மியூசிக் எல்லாமே நல்லா இருந்துச்சு. கதை மட்டும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்தா ஐ திங்க் இட் வுட் ஹவ் பீன் ஒர்க் அவுட். மெசேஜ் அந்த மாதிரி எதுவுமே இல்லை, சும்மா போய் பார்க்கலாம். படம் நல்லா இருக்கு, சூப்பரா. சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. குடும்பத்து படம் எல்லாமே நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. ஆமா, கிராமத்து இதுவே, ஆனா நல்லா இருக்கு, சூப்பரா. இப்போ பாட்டுல நல்லா, சாங்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு, எந்த இதுவும் இல்லை. இன்னும் நல்லா கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருந்தா இன்னும் சூப்பரா, இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஆனா படம் நல்லா இருக்கு, சூப்பர். மயில் படம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஒரு வில்லேஜ் பேஸ் தீம்ல ரொம்ப அழகாவே இருந்துச்சு. நல்லா ஒரு இன்னசென்ட்டான ஒரு காதல், அது நல்ல பிளாட் ஒன்று அழகாக கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு போலீஸ்குள்ளே நடக்கிற ஒரு, நம்ம எப்பவும் டிப்பிக்கலாக இருக்கிறத வந்துட்டு எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போக முடியுமோ அவ்வளோ கொண்டு போயிருக்காங்க. அண்ட் மியூசிக் வந்துட்டு ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஒரு நல்ல ஃபீல் கொடுத்துருந்துச்சு மியூசிக் டைரக்டருக்கு ஒரு நல்ல வாழ்த்துக்கள். அமர்கீத் நினைக்கிறேன், எஸ், அவங்க ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக வாழ்த்துக்கள் மயில் மூவிக்காக. இன்னசென்ட்டா இருக்கவங்களுக்கு அடிவிலும் அப்படின்றத வந்துட்டு எவ்வளோ அழகாக சொல்ல முடியுமா சொல்லியிருக்காங்க. ஒரு என்ன, எப்போவுமே வந்துட்டு டிப்பிக்கலாக வந்துட்டு காதல் வந்து சேர்ந்துடும் எல்லா கதையிலையும். வந்து இந்த காதல் வந்துட்டு எப்படி சேருமா சேராதுதான். நான் இந்த தடவை பிளாட்டை வெளியே சொல்ல விரும்பல. கண்டிப்பாக எல்லாரும் தேட்டரில் வந்து பாருங்க அந்த பிளாட்டுக்காகவே. மைனா படம் ஹீரோ நடிச்சிருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. மைனா படம் மாதிரியே நல்லா இருக்கு. ரொம்ப வருஷம் கழிச்சு அவர் நடிச்சிருக்கு, ஹீரோவை நடிச்சிருக்க ரொம்ப சந்தோஷமா நல்லா இருக்கு.
அமலாபால் மாதிரி இவங்களாம் நல்லா வருவாங்கன்றது ஃபேமிலியோட பார்க்கலாம் படம். ஒரு இன்னொரு ஒரு விஷயம் கேள்வி கேட்கலாம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட். ஆமாங்க, மலை சார்ந்த இடம், கிராமிய சப்ஜெக்டா ரொம்ப நல்லா இருக்கு படம். கதைக்களமும் நல்லா இருக்கு, கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு, மியூசிக் நல்லா இருக்கு. லாஸ்ட் வந்து ஃபைட்டிங் சீன் மியூசிக் ரொம்பவே நல்லா இருக்கு, அருமையா இருக்கு. போலீஸை ரொம்ப தாக்கி பேசியிருக்காங்க மாதிரி இருக்கு. சில இடத்துல நடக்கிறது அது மாதிரி இருக்கிறதுனால அந்த சுச்சுவேஷன் அது மாதிரி இருக்கு. படமா பார்க்கும்போது நல்லா இருக்கு. நல்லா இருக்குங்க. மியூசிக் அருமையா இருக்கு, பாட்டுகள் ரொம்ப அருமையா இருக்கு. ஒரு நாள் கழிச்சு ஒரு நல்ல பாட்டை கேட்கிறோம், மெலோடியஸா நல்லா இருக்கு. கிராமத்து சூழல், இறைச்சல் இல்லை. ஆக்சுவலி இப்படி ஸ்லோவா கொண்டு போற மாதிரி இருந்தாலும் நம்ம அந்த கதையில ஆழ்ந்து போயாச்சு. நல்லா இருக்கு. ஒரு காதல் கதை. இந்த காலத்து இளைஞர்களுக்கு காதல் சாவதில்லை, அவ்வளவுதான். காதல் நல்லா இருக்கு, காதல் அழிவதில்லை, காதல் என்னைக்குமே உண்மையான காதல் அழிவதில்லை. நல்லா இருக்கு, ஃபேமிலியோட பார்க்கலாம், நல்லா இருக்கு. படம் நல்லா இருந்தது, ஆக்டிங்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க, மியூசிக்கும் நல்லா கொடுத்துருக்காங்க. என் ஹஸ்பண்ட் அதில் மியூசிக் அட்வைசராக இருக்காரு, ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் தான் மியூசிக் டைரக்டர். நல்லா பண்ணியிருக்காங்க. படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். எல்லாரும் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். நல்ல டீசெண்டாக இருந்தது ஃபேமிலி. ஆமாம், நல்லா இருந்தது. உண்மையான லவ், ரொம்ப நாள் கழிச்சு நம்ம உண்மையான லவ் பார்த்த மாதிரி இருந்தது. நல்லா இருந்தது படம். கிராமத்துல நம்ம மேக்சிமம் உண்மையான லவ் கிராமத்துல தானே நமக்கு உண்மையா இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி படம் எடுத்திருக்காங்க. கிளைமேக்ஸ் எல்லாமே ரொம்ப ஹார்ட் டச்சிங்கா இருந்தது, சூப்பரா இருந்தது. என்ன மாதிரி ஆடியன்ஸ்க்கு இந்த படம் பிடிக்கும்? லவ்வர்ஸ்க்கு மேக்ஸிமம் பிடிக்கும். மேக்ஸிமம் பியூர் அண்ட் பியூர் லவ் தான் பேஸ் தான். மியூசிக் பிடிச்சவங்களுக்கும் பிடிக்கும். மியூசிக் நல்லா பண்ணியிருக்காங்க.